காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா ஒரு ஹீரோ மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி பண்ணுவார் நினைச்சு கூட நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, அவர் வெளிநாட்டில் இருந்ததுனால இவ்வளோ நாள் அந்த ஃபேமிலியை தெரியாம பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லை இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கங்கா இருக்காங்க. அப்போ மெசேஜ் வருது, அப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படி கேட்குறாங்க, இங்கே பாரு கங்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு குமரன் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏற்கனவே மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கத்தாரில் ஒரு குடும்பம் இருக்குன்னு 2வது வாட்டி வந்தார்ல, அப்போ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். எனக்கு தெரியும், ஆனால் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அது உண்மையிலேயே உங்கள் அப்பாவோட குடும்பம் தான் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கங்கா அப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா மனசுக்குள்ளேயே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மெசேஜை கேட்டு பயங்கரமாக அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது அவங்களுக்கு. எல்லாருமே வராங்க. வந்தவொடனே எங்கே உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். இங்கே பாருங்கள், இது எங்களோட வீடு தான், நாங்கள் உள்ளே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அந்த பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு நிவின் விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் இருக்க வீட்டில் தான் நாங்கள் இருக்க முடியும், அவர் சம்பாதிச்ச வீட்டில் தான் நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவரோட வீடு தாங்க, நீங்கள் ஏற்கனவே சொத்தில் பங்கு கேட்டிருக்கீங்க, நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பேசிக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் தங்கிக்கங்க, எவ்வளோ ஹோட்டல் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. நாங்கள் எதுக்காக ஹோட்டலுக்கு போகணும், எங்ககிட்ட அந்தளவுக்கு காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காசு இல்லைன்னா நாங்கள் தரோங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லைங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அவங்க பசங்களை அவங்க பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி என் பசங்களை நான் பார்த்துக்க வேணாமா, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. சாரதா அப்படியே வெளியே வராங்க. வந்த உடனே, ஏய் எங்கடி வர, உள்ளகுள்ள வந்த உடனே என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, என் புருஷன் கூட வாழ்ந்தேன்னு சொன்னல, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சு. இந்த இடம் வேணும், வீடு வேணும், ஏதாவது பங்கு வேணும்னு சொல்லி நான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணேன், உன்னை கொலை கூட பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா பிடிச்சி அப்படி தள்ளுறாங்க. அம்மா அவங்க தள்ளினா பரவாயில்ல, நம்ம உள்ளே போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அப்பயும் பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. இவங்க வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க, நான் வேணா போயிட்டு கதை உடைக்கட்டுமா அப்படின்னு அவங்க பையன் கேட்குறாரு. இங்கே பாருடா, அப்பாவுக்கு அவங்களும் ஒரு குடும்பம் தான், புரியுதா, நம்ம இங்கே சண்டை போடுறதுக்காக நம்ம வரல, அவங்க நம்மளோட எதிரியும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இப்படி பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் பொண்ணு 2 பேருமே சொல்கிறாங்க. அம்மா இந்த வீடோ வேணாம், எதுவுமே வேணாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் வாமா அப்படின்னு அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, இப்போ நம்ம திட்டுறாங்கன்னு போயிட்டா இவங்க வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே இருந்தால் தான் இதில் பங்கு வாங்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே எல்லாருமே சேர்ந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள சாரதாவுக்கு கோவமாக கத்துறாங்க. அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை வெளியே பனியாக இருக்குது, அவங்க வெளியவே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். நிற்கட்டும், அப்படியே சாப்பிட்டோம், ஏதாவது ஆகட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பனி அதிகமாகிடும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அப்படி உடம்பு சரியில்லைனா கூட அவங்க நம்மளை தான் காரணம் காட்டுவாங்க, அதனால நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, யாருமே பேசாதீங்க, அவளாம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, நான் வீட்டுக்குள்ளே விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே பயங்கர கோவத்தோட கத்திட்டு இருக்காங்க. வெளியே இருக்க அவங்க பையன் சொல்கிறான், இங்கே பாருங்க அம்மா, நம்ம போய் போலீஸை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் கம்முன்னு இருடா